ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் நிறையா பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சிஸ்டர் நேற்றுக்கு நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் ரெண்டாக பிரித்து போட்டிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. முதல்ல எடுத்த வீடியோவுமே கொஞ்சம் கம்மி, ரெண்டாவது பாப்பா ஸ்கூல் எடுத்ததுமே டைம் கணக்கு வந்து கொஞ்சம் கம்மி, அதனால தான் போட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் அந்த மாதிரி சேர்த்து போடாமல் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்து ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து டிச்சிங் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதாவது ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் எங்களுக்கு வீடியோவில் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. அந்தளவுக்குலாம் இங்கே வந்து ப்ளவுஸ் இன்ன வரைக்கும் யாருமே தைக்க கொடுக்குறதுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்னால் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து ஏன் சிஸ்டர் வீட்டுக்கு பின்னாடி போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ வந்து என்னால் போக முடியாத சூழ்நிலை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அந்த பாம்பு பார்த்ததுலேருந்தேவும் அந்த பக்கத்தில் நான் செல்லை கொண்டு எடிட் பண்ண போனாலே மாமனார் திட்டுறாங்க, எதுக்கு இப்படி அங்கே உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு. அவங்கக்கிட்டே நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இல்லைப்பா இங்கே வந்து டவர் கொஞ்சம் கிடைக்கும், அதனால தான் இதில் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதனால் அங்கேயுமே எனக்கு போகிறதுக்கு மாமனார் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் வீட்டுக்கு பின்னாடி போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்பா ரொம்ப பயங்கரமாக திட்டுவாங்க, சரிங்களா? அதனால் அதை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதையும் அடித்து அந்த பாம்பை கொன்னுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு பின்னாடி போகலாம். என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறாங்கன்னா, முன்னாடியே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 2 சமையல் வரும், சரிங்களா? ஒன்று வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் படி குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு 2 டைம் ஆச்சும் எங்களுக்காக வேண்டி சிம்பிளாக சரி நான் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு சாப்பிடுவேன், இல்லைன்னா என் நாக்கு செத்து போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு ஒரு வாரத்துக்கு 2 முறை நான் எடுத்துக்கிடுவேன். மீதி இருக்கிற நாட்கள் எல்லாமே இங்குள்ள சமையல் தான் சமைப்பேன், சரிங்களா? அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் நான் வந்து எப்படி தமிழ்நாட்டு ஸ்டைல் படி மசாலா பொடி இல்லாமல் எப்படி நான் பூண்டு குழம்பு வச்சேங்கிறதையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறையா பேர் நீங்கள் ஏன் கருவாடு சேர்க்க மாட்டீங்களான்னு நேற்றுக்கு லைவில் கேட்டிருந்தீங்க. அதில் நான் அவங்கக்கிட்ட என்ன கேட்டிருந்தேன்னா, கருவாடு வந்து நேற்றுக்கு மாமனார் பஜாருக்கு போயிருந்தாங்க, 2 உப்பு கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 கருவாடு, சின்ன சின்ன கருவாடு தான். அதை வச்சு இன்றைக்கி வந்து தொக்கு பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து பூண்டு குழம்பு, சரிங்களா? இந்த மாதிரி 2 வீடியோ முன்னாடி சொல்லிட்டேன். குழம்பு வந்து பூண்டு குழம்பு தான், தொக்கு தான் செஞ்சுருக்கிறேன், கருவாடு குழம்பு தொக்கு. இங்கே நம்ம ஒடிசா ஸ்டைலில் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறதுனால அதையும் இந்த 2 வீடியோ நம்ம சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பூண்டு குழம்பு பார்த்துடலாம். இப்போ வந்து வடை சட்டியை வச்சு எண்ணெயை போட்டு கடுகு வெந்தயம் 2யும் போட்டு நல்லா பொரிய வச்சுருக்கிறேன். இது 2மே நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கிறேன். மல்லி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மல்லியை மட்டும் வறுத்து அரைச்சிட்டு வந்தேன். மல்லினா முழு மல்லி கிடையாது, பாக்கெட்டை தான் வாங்கி அதை அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த பாக்கெட்டில் இங்கே கொஞ்சம் சொரன்னு தான் இருக்கும், அதை அரைச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வலுவலுப்பு கிடைக்கும், டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். அப்புறம் எப்போதும் போல் மஞ்சளும் வத்தப்பொடியும் தண்ணியில் கலந்து உள்ளே மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கு பிறகு தான் பூண்டு ஒரு 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போமாச்சும் இங்கே ஒடிசாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு வந்து குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு 2 நாள் இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு ஒருக்க சாப்பிடுவேன். அந்த மாதிரி சாப்பிடும்போது நான் வந்து ஒரு 2 டைம் நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவேன், சரிங்களா? 2 கத்திரிக்காய் கடைஞ்சி அதையுமே போட்டிருக்கேன். வெறும் பூண்டு குழம்பு அப்படிங்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். அது கூட இந்த மாதிரி நான் கத்திரிக்காய் இந்த மாதிரி ஏதாச்சும் சேர்த்து செய்யும்போது கூட ஒரு நாள் வச்சு சாப்பிடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பூண்டை கிடையாது, கத்திரிக்காவை இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு கத்திரிக்காவை எடுத்து சாப்பிடும்போது நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்கள் தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மசாலா இதெல்லாம் உண்டு இல்லைங்களா? இது வந்து மஞ்சள் தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் வந்து எலுமிச்சம்பழ சைஸுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ இதையுமே ஃப்ரெண்ட்ஸ் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கேயுமே மூடியை திறந்துட்டு பார்த்தேன், நல்லா வெந்துருந்துச்சு. ஓரளவு வெந்துனதுக்கு பிறகு இப்போ நான் வந்து புளி கரைசலை உள்ளே விட்டுக்கிறேன். இப்போ புளி கரைசலுமே உள்ளே விட்டு இந்த தண்ணி எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கு பிறகு மறுபடியும் கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு எடுத்து பார்க்கும்போது தண்ணி இவ்வளோ தான் இருந்துச்சு. இந்த டயத்தில் நான் வந்து இறக்கிட்டேன். எல்லாருக்குமே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ, சரிங்களா? இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் சாம்பலை எல்லாத்தையும் டீ போட்டு குடிச்சிட்டு சாம்பலை எல்லாத்தையுமே அள்ளிட்டு அடுப்பை எல்லாத்தையுமே மொழிகிட்டு இப்போ நான் வந்து உலைய வைக்கிறேன். இன்றைக்கி தான் ரேஷன் கடையில் நமக்கு வந்து அரிசி கொடுத்துருந்தாங்க, நான் அரிசி வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
இப்போ வந்து உலையுமே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். மழை வேறு செம்ம மழை. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி எப்படி கிடக்குன்னு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கருவாடுன்னு சொல்லுவாங்க. ஒடியாவில் வந்து எப்படின்னா நூனி சுக்குவா சரிங்களா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது 2 இது நேற்றுக்கு மாமனார் கொடுத்துருந்தாங்க சுட்டு சாப்பிடுன்னு. நேற்றுக்கு லைவில் ஒருத்தங்க வந்து இன்றைக்கி கருவாடு பற்றி சமையல் போடுங்கன்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ வருது. இல்லைனா இன்னொரு வீடியோ வச்சுருக்கிறேன், அதுதான் இன்றைக்கி வர்றதா இருந்துச்சு. இப்போ கருவாடை உங்ககிட்ட காமிச்சேன் இல்லைங்களா, அந்த கருவாடு வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி சட்டி சூடானதுக்கு அப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றி அது கூட கருவாடை எடுத்து போட்டிருக்கேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எந்த குழம்பு வச்சாலுமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து குழம்பு வைப்பாங்கன்னு ஆல்ரெடி என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. இங்கே முட்டை, மீன், கருவாடு எல்லாமே இந்த மாதிரி பொரிச்சு தான் சமைப்பாங்க. எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எத்தனோண்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் தொக்கு தான் செய்ய போகிறேன். இங்கே கருவாடுலேயே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சட்னி அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இனிமேல் நம்ம நிறைய வீடியோ பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இதை நல்லா மாற்றி பெரட்டி போட்டு அதை நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா, அதாவது 2 சைடும் நல்லா பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு கருகவும் விட்டுறக்கூடாது. அதுலேயும் கொஞ்சம் நிறைய இது இருக்குது. நான் மண்டை எல்லாத்தையுமே போட்டு தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். இந்த கருவாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கருவாடு. இப்போ எல்லாத்தையுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொரிச்சு எடுத்துட்டேன். நீங்கள் சட்டியில் பார்க்கும்போது கொஞ்சோண்டு இருந்த மாதிரி தெரியும், ஆனால் நம்ம எண்ணெயில் போடும்போது எவ்வளோ இது இருந்துச்சுங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. இங்கேயுமே நிறைய கருவாடுலாம் விற்க கொண்டுட்டு வருவாங்க. இந்த மழை டைம்ங்கிறனால யாருமே வரலனே மாமனார் வந்து பஜாரில் வாங்கிட்டு வந்தாங்க. எப்போதும் போல் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா வந்து என்ன அரைச்சிக்க மாட்டேன்னா இஞ்சி, பூண்டு, ஜீரகம், கடுகு இந்த மாதிரி வச்சு நான் அரைச்சிருக்கேன். நான் வந்து எப்போதுமே வத்தப்பொடி தான் யூஸ் பண்ணுவேன் சரிங்களா. முதல்ல அந்த கருவாடை எடுத்ததுக்கு பிறகு அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தக்காளி பழம் போட்டிருக்கேன். தக்காளி முதல்ல நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம மசாலா சேர்ப்போம். கருவாட்டு குழம்புல கருவாட்டு தொக்கில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. அதனால் அதை வச்சுருக்கிறேன். இப்போது எல்லாமே நல்லா வதங்கினது பிறகு அரைச்சிட்டு வந்த மசாலாவை நான் வந்து உள்ளே சேர்த்துருக்குறேன். இப்போ பச்சை வாடை போகிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும். இது கூட எப்போதும் போல் நான் வத்தப்பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சரிங்களா. கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்திருந்தேன், அதனால் 2 போல் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வத்தப்பொடியுமே உள்ளே சேர்த்தியாச்சு. இப்போ பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சு வதக்கிக்கலாம். நம்ம முதல்ல எல்லா மசாலையும் நல்லா கிளறி, இது வந்து உப்பு கருவாடு அப்படிங்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உப்பு சேர்க்கல. குழம்பு எல்லாமே கருவாடு எல்லாமே போட்டு ரெடியானதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பச்சை வடை எல்லாமே போகிற வரைக்கும் மசாலாவை மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதில் புளியுமே சேர்ப்பாங்க, ஆனால் நான் சேர்க்கல. ஏன்னா நம்ம வந்து கருவாடு தொக்கு தான் செய்கிறோம். நான் ஆல்ரெடி தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், அப்புறம் ரொம்ப புளிப்பாயிரும், டேஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வரதுக்கு தேவையான தண்ணி மட்டும் இப்போ நான் எடுத்துருக்கிற தண்ணியை ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். எவ்வளோ தண்ணி வரும்போது நான் கருவாடை உள்ளே சேர்க்குறேங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இங்கே ஒடிசாவில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சரிங்களா. இந்த அளவுக்கு தண்ணி வரும்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா கருவாடு, அதை எடுத்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஊர்லலாம் ரசம், கருவாடு பொரிச்சது அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இங்கே ஒடிசாவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வாங்க. இப்போ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து இப்படி தான் இருக்கும். குழம்பு வந்து இன்றைக்கி இவ்வளோ தான். இது நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ தானு, ஆனால் இதை வச்சே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவ்வளோ சோறு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு எல்லாமே காரசாரமாக அந்த கடுகு எல்லாமே சேர்த்து வச்சு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நானும் சின்ன பாப்பாவும் தான் சாப்பிட்றோம். கருவாட்டு குழம்புக்குள்ள அதுக்குள்ளே பாப்பா கையை விட்டுட்டா, அதனால் சாப்பாடு அதில் கிடக்கு. அப்புறம் நேற்றுக்கு வச்சு பூண்டு குழம்பு சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி மதிய சாப்பாடு எங்களுக்கு இதான். இப்போ சாப்பிட்டுட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.